இஸ்லாமிய பெண்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நாயகமே, ஒரு பெண் அதிகமாக தொழுகிறாள், அதிகமாக நோன்பு வைக்கிறாள், அதிகமாக தான தர்மங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் செய்கிறாள், ஆனால் அவள் அண்டை வீட்டாருக்கு தன் நாவால் தொல்லை தருகிறாள், இவளை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதாக ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலை கவனிக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். அந்த பெண் அதிகமாக தொழுதாலும், அதிகமாக நோன்பு வைத்தாலும், அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுத்தாலும், அண்டை வீட்டாருக்கு நாவால் தொல்லை கொடுத்ததின் காரணமாக அந்த பெண் நரகத்திற்கு சொந்தமானவள் என்பதாக சொன்னார். அல்லாஹு அக்பர். நரகத்துக்கு நிச்சயமாக அந்த பெண் தள்ளப்படுவாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு பெண்ணை பற்றி கேட்கப்படுகிறது. நாயகமே, ஒரு பெண்மணி குறைந்த தொழுகை, குறைந்த நோன்பு, குறைந்த வணக்க வழிபாடுகள் மட்டுமே செய்கிறாள், அதாவது அல்லாஹ்விடத்த கடமைகள் மட்டுமே செய்யலாம், எக்ஸ்ட்ரா நஃபிலான அமல்கள் அதிகமாக செய்யறதில்லை. ஆனால் அவள் தன் நாவால் அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு கொடுக்கிறதில்லை, தொல்லை கொடுக்கிறதில்லை. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண் சொர்க்கத்தில் இருப்பாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. இந்த ஹதீஸ் அஹ்மத் என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, தங்கைமார்களே, நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது நாம் ஒரு பக்கம் நல்ல தொழுது நல்ல அமல் செஞ்சு, மறுபக்கம் நம்ம அண்டை வீட்டாருக்கு, நண்பர்களுக்கு, நம்முடைய சொந்தக்காரங்களுக்கு நம்முடைய நாவால் தொல்லை கொடுத்தோம் என்று சொன்னால் நாம் நரகத்தில் தள்ளப்படுவோம். எனவே நிச்சயமாக நற்குணத்தோடு வாழ முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுவார்கள், நற்குணம் என்பது மலர்ந்த முகத்துடன் இருப்பது, உபகாரம் செய்வது, யாருக்கும் தீங்கு தராமல் இருப்பது என ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நற்குணத்தை பற்றி கூறினார்கள். எனவே நிச்சயமாக நாம் அனைவரும் நற்குணத்தோடு வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த இந்த நற்குணத்தோடு வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் எல்லோருடன் நற்குணத்தோடு வாழக்கூடிய ஒரு சிறந்த பாக்கியம் அல்லாஹ் நமக்கும் நம் வீட்டு பெண்களுக்கும் தந்து அருள்வானாக. இஸ்லாமிய பெண்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவர்களுடைய மான மரியாதையை, அவர்களுடைய இஸ்ஸத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவர்களுடைய வருங்காலத்தை வசந்த காலமாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. ஆமீன்.